ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறையா பேருக்கு இங்கே பெரிய டவுட்டாக இருக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளான வழி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கு தான். ஏற்கனவே இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே திருப்பி தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ அப்போ 6th to 10th நியூ புக்கு. ஸோ இதில் எப்படி இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று புக் வைஸாக படிச்சுட்டு போகலாம். கரெக்டாக? ஸோ அப்போ 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்குன்னு ஒன்று புக் வைஸாக படிச்சுட்டு போகலாம். ஸோ அப்படி புக் வைஸாக படிச்சுட்டு போகிறப்ப நீங்கள் என்னென்ன தேவையோ அந்த இலக்கணத்தை மட்டும் கவர் பண்ணுறது மூலியமாக நம்மளால் இலக்கணத்தை மெஜாரிட்டி ஆஃப் த இலக்கணம் பார்ட்டை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் அப்படி நம்ம படிக்கிறப்ப என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகள் ஆரம்பித்து பொருள் தருக, இலக்கண குறிப்பு முடிக்கும். எல்லா விஷயமுமே அதுக்குள்ளே வந்துட போகுது. அதேமாதிரி நமக்கு தேவையான இலக்கணத்தெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த மொழித்திறன், அந்த பயிற்சி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அப்படி கவர் பண்ணிட்டு வர்றப்ப நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயமுமே நமக்கு கவர் ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ அப்போ உரைநடை படிக்கிறப்ப தேவைன்னா படிச்சுக்க போகிறோம். சிலபஸில் இருக்குது அப்படின்னா படிச்சுக்க போகிறோம். துணைப்பாடமும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு செய்யுள் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடல் வரிகள் வேணும்னா பாடல் வரி படிக்க போகிறோம். நூல் குறிப்பு படிக்கிறோம், நூல் குறிப்பு படிக்க போகிறோம். ஆசிரியர் குறிப்பு படிக்கிறப்ப ஆசிரியர் குறிப்பு படிக்க போகிறோம். ஸோ அப்போ எதெல்லாம் தேவையோ, ஸோ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த புக் பேக் ஆன்சர் இருக்குல்ல, அந்த புத்தக வினாக்கள், ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவைங்கிறப்ப அதெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம படிச்சுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் 6th to 10th நியூ புக்கு அப்படியே வரிசையாக படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே நம்மளால் புக் வைஸ் படிக்கிறப்பே கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும். அதுலேயே இலக்கணமும் சேர்ந்து கவர் ஆயிரும். நமக்கு தேவையான மற்ற விஷயங்களும் கவர் ஆகிட போகுது. ஓகேவா? சரி, இல்லை நான் ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க அதே தான். ஸோ 6th to 10th நியூ புக் ஆரம்பிங்க. ஸோ இலக்கணம் மட்டும் படிங்க. ஸோ இலக்கணம் எதெல்லாம் சிலபஸுக்கு தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டு வாங்க. 6th to 10th அப்படிங்கிறப்ப நம்மளால் ஒரு 15 to 20 நாளுக்குள்ளேயே முழுமையாகவே படித்து முடிச்சிட முடியும். ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இலக்கணத்தில் ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ணிட முடியும். ஸோ அப்படி படிக்கிறப்பயே நமக்கு பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அதுதான். ஸோ எப்போ பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சோ நீங்கள் அதுக்கப்புறம் 6th to 10th இருக்கிற ஓல்டு புக்கு இலக்கணத்தை மட்டுமே நீங்கள் திருப்பி படிச்சிங்க அப்படின்னா நியூ புக்கில் இருக்கிறது தான் ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 6th to 10th ஓல்டு புக்குக்கு ஒரு 4-5 நாள்லேயே இலக்கணம் மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படித்து முடிச்ச முடியும். ஸோ ஃபுல் டைமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு 20 நாள் போதும். அதே மாதிரி இது 5 மிஞ்சி போனால் ஒரு 7 நாள் போதுமானது. ஸோ இல்லை கொஞ்சம் எனக்கு பேசிக்கே வீக் அப்படின்னா ஒரு 25 நாள் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 8 to 10 நாள் மிஞ்சி போனால் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இலக்கணத்தை நீங்கள் முழுமையாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே தமிழ் சிலபஸை பொறுத்த முடிக்கும் கிட்டத்தட்ட பாதி இதை நம்ம கவர் பண்ண மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% நம்ம முழுமையாகவே கவர் பண்ண கணக்குக்கு தான் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவல் படிச்சுக்கலாம். +1 +2 எதெல்லாம் தேவையோ அதை படிச்சுக்கலாம். சிறப்பு தமிழில் எது தேவையோ அதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். டேரெக்டாக அவுட் சோர்ஸ் படித்தாலும் கண்டிப்பாக புரிய போகிறதில்ல. அதே மாதிரி அவுட் சோர்ஸை நம்பி மட்டுமே நம்மளால் போக முடியாது. ஸோ இது நான் அவுட் சோர்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதுலேருந்து தான் கேள்வி வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஸ்கூல் புக்கு தான் பேஸு. அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே அவுட் சோர்ஸ் படிச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இலக்கணத்தை பொறுத்த முடியும் 6th to 10th நியூ புக்கு, அதுக்கப்புறம் 6th to 10th ஓல்டு புக்கு. இப்படி படிக்கிறப்ப நம்ம புக்கு வைஸ் படிக்கிறப்ப இலக்கணத்தை கவர் பண்ணி கொண்டு போயிட முடியும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு நியூ புக் படிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிச்சிருங்க. ஸோ ஓல்டு புக் படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப 6th to 10th நியூ புக் படிக்கிறப்ப 6thலேருந்தே போங்க. இல்லை 6th 7th ஈஸியாக தான் இருக்குது, நான் டேரெக்டாக 9th 10th படிக்கிறேன் அப்படிலாம் வேணாம். ஸோ 6thலேருந்தே போங்க. படிக்க போகிறோம் டிசைட் ஆகிடுச்சு, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக போகிறது தான் ஈஸி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6th புக் அப்படிங்கிறது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையனுடைய வயதுக்கு ஏற்ப அப்படி அவன் என்ன புரிஞ்சுக்க முடியுமோ அதற்கு ஏற்ப பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு ஏற்ப தான் அந்த சிலபஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கேற்ற கண்டென்ட் தான் உள்ளே இருக்கும். ஸோ அதற்கடுத்து பாருங்களேன், அப்போ 6th முடிச்சுட்டு 7th போகிறப்ப அதற்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து படிப்படியாக படித்தோம், எனக்கு பேசிக்கே தெரியல அப்படின்னா கூட நான் 6thலேருந்து 7th 7th to 8th 9th 10th அப்படி போகிறப்ப என்னால் அதை ஈஸியாக வந்து படித்து முடிச்சிட முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இலக்கணத்தை பொறுத்த முடிக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ அங்கே நிறையா பேர் 9th 10th புக்கில் தான் கேள்வி அதிகமாக வருது, டேரெக்டாக 9th புக்கு போய் தான் அங்கே நிறையா பேர் புரியாமல் நிற்கிறாங்க. ஸோ அப்போ அது வேணாம். ஸோ அப்போ நம்ம 6thலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இலக்கணம் மட்டும் எனக்கு ஃபோக்கஸ்னால் இலக்கணத்தை மட்டும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு இல்லை நான் புக் வைஸே படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா அதற்கேற்ற
அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் நிறையா பேருக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு மெட்டீரியலில் படிக்கிறேன், அதில் ஒரு தலைப்புக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ஒரு சில இதுக்கு புரியுது, ஒரு சில இது புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதே ஹெட்டிங்கை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே ஹெட்டிங்கை நீங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6th புக்கில் இருந்தால் 6th புக்கு, 7th புக்கில் இருந்தால் 7th புக்கு, 8th புக்கு இருந்தால் 8th புக், அப்படி நீங்கள் படிப்படியாக படிச்சுட்டு போகிறப்ப அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ ஓல்டு புக்கெல்லாம் தெளிவாகவே பார்க்கலாம். நீங்கள் 6th 7th ஓல்டு புக்கில் ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கண குறிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் வச்சுக்குவோம்ப்பா. அப்போ 6th 7th ஓல்டு புக் எடுத்துக்கோங்க. ஸோ தெளிவாக நமக்கு புரியும். அப்போ 6th 7th ஓல்டு புக்கை வச்சுக்கிட்டு இதே 10th ஓல்டு புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ 6th ஓல்டு புக் 7th ஓல்டு புக்கில் எப்படி சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் செய்யுள் பகுதியில். அதே மாதிரி 10th ஓல்டு புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் 6th படிச்சுட்டு 7th படிச்சுட்டு 8th படிச்சுட்டு 9th 10th இப்படி போகிறப்ப அது கரெக்டான வழி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பினா தான் அதை செய்வோம். ஸோ மனுஷனோட இயல்பான மென்டாலிட்டி அதுதான். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நம்புறதுக்கு ரொம்பலாம் தேவையில்லை, அரை மணி நேரம் இருந்தால் போதும். இப்போயே 6th ஓல்டு புக் எடுங்க, 10th ஓல்டு புக் எடுங்க, 6th நியூ புக் எடுங்க, 11th 12th நியூ புக் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மட்டும் பாருங்கள். ஒரு புக்குக்கு நீங்கள் வேணால் எழுதி கூட வைங்க. ஸோ ஒரு 10 எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இயல்பாகவே புரியும். வேணால் எழுதி கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ 6th நியூ புக்குன்னு ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த இது தோணுதோ அதை எழுதிக்கோங்க. ஒரு 10 சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக அது மட்டும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி 7th நியூ புக் வாங்க, அதுலேயும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதற்கப்புறம் 6th ஓல்டு புக்கு போங்க, 7th ஓல்டு புக்கு போங்க. ஸோ அப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் +1 +2. ஓகேவா? ஸோ அப்போ +1 +2 நியூ புக் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை 10th நியூ புக் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10th ஓல்டு புக் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ஒரு 10 எழுதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 10 எழுதிட்டு, ஸோ இருக்கிறதுலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நான் 10th ஓல்டு புக்கில் போய் ஈஸியானதாக சூஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ 10th ஓல்டு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீரா புராணம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 எழுத்து எழுதிக்கோங்க. கம்பராமாயணம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 எழுத்து எழுதுங்க. ஸோ இப்படி எழுதிக்கணும். ஸோ அப்படி எழுதுகிறப்ப தான் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, அது வந்து உங்களுக்கு அப்படியே கண் கூட தெரியும். அப்போ 6th நியூ புக்கு, 7th நியூ புக்கு, 6th ஓல்டு 7th ஓல்டில் எப்படி கேட்குறாங்க, 10th ஓல்டு புக்கில் எப்படி இருக்குது, 10th நியூ புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி படிக்கிறப்ப உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் கொஞ்சம் வீக்காகவே இருந்தால் கூட சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை பெருசாக தப்பு வர வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 6thலேருந்து படிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு அது இயல்பாகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருந்தால் இப்படி தான் இது பிரியும், இல்லை இப்படி பிரிஞ்சு 2 வார்த்தை இருந்ததுன்னா அதை சேர்த்து எழுதுகிறப்ப எப்படி மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேவா? ஸோ எல்லாமே ரூல்ஸ் படி தான் நம்ம ரூல்ஸ் படிச்சுட்டு அந்த இலக்கணம் அந்த விதிகளை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில விஷயம் நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே போய் வந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நீங்கள் 9th 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்ப சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகலாம் எப்படி படிச்சுட்டு போவோம்? ஒரு வார்த்தை சொல்லி இதை பிரித்து எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அழகாக அப்படியே 2 தான் பிரிப்போம். ஸோ அதுக்கு நமக்கு விதிகள் இதுக்குள்ளே என்ன அப்படிங்கிற நுட்பமான விதிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் எல்லாருமே பிரிக்க கற்றுந்துருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இயல்பாகவே வந்துருச்சு நமக்கு. ஸோ அப்போ ஒரு வார்த்தை சொன்னால் அது எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். 2 வார்த்தை கொடுத்து அதை எப்படி சேர்த்து எழுதுக அப்படின்னு சொன்னால் அது இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம திருப்பி டெவலப் பண்ணணும் அப்படின்னா 6thலேருந்து 10th போகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிடும். ஸோ இது எல்லா டாப்பிக்குமே இது பொருந்தும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே படிப்படியாக போகிறப்ப ஈஸியாக முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் புரியாது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம படிக்கிற விதத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.